ஸ்பேரோ கேமிங் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ரெகுலர் ஃபாலோவரில் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. அவரும் ரியல்மி GT60 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரியல்மி GT60 நீங்கள் சொல்லி வாங்கின யூஸ் பண்ணுறேன், சூப்பர் ஃபோன், நோ கம்பேரிசன், பட் டெம்பர் கிளாஸுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு மேட் டெம்பர் யூஸ் பண்ணேன், 1 மந்த் கூட வரல. நெக்ஸ்ட் ஃபுல் ப்ளூ டெம்பர் யூஸ் பண்ணால் அதுவும் பபுளாக வந்து இப்போ 2 days ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. இனி இந்த டெம்பர் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் வேணான்னு நினைக்கிறேன், ஒரு ஹார்ட் கேஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இனிமேல் டெம்பர் இல்லாம யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்க சஜஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. தான் ப்ரோ, நீங்க வந்து டெம்பர் வாங்கி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னோட ஆஃபீஸ்ல என்னோட கொலீக் ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணாவும் கடைசியா ரியல்மி GT60 வந்து பாத்தீங்கன்னா அந்த 21,000 அந்த மாதிரி பிரைசிங்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அப்போ வந்து 8256 வந்து வாங்கினாரு. அவர்கிட்டயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரோ டெம்பர் வேணாம் ப்ரோ, ஒரு ஹார்ட் கேஸை போட்டுட்டு ஒரு ஸ்கிராட்ச் கார்டை கண்டிப்பா போடுங்க, நீங்க அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பா ஸ்கிராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டான ஹார்ட் கேஸ். இந்த மாதிரி கேஸ் போட்டிங்கன்னா ஃபோன் வெயிட்டாக தான் தெரியும், பரவாயில்ல, எனக்கு வெயிட்டாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஃபோன் சேஃப்டி முக்கியம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கேஸை போட்டுட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிருங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மொபைல் கடைக்கு எங்கேயாவது பக்கத்துலேயே போனீங்கன்னா அவங்களே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் இல்லையா இல்லை மேட் ஃபினிஷ்லையா ஸ்க்ராட்ச் கார்டு வந்து விற்பாங்க. ஸ்க்ராட்ச் கார்டை போட்டுட்டு ஒரு ஹார்ட் கேஸை போட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏன் ஸ்க்ராட்ச் கார்டை போடுங்கன்னு சொல்கிறேன்னா, நார்மலாக நம்ம கேம் விளாடும் போதோ இல்லை நார்மலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க நகம் இல்லைனா நம்ம டக்குன்னு பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். அப்படின்னு போலாம் நார்மலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராட்ச் ஆகும். அந்த ஸ்க்ராட்சை தவிர்க்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த ஒரு ப்ரொடக்ஷனை வந்து போட சொல்கிறேன். ஸ்க்ராட்ச் கார்டு அது போட்டுட்டிங்கன்னா மேலே ஸ்க்ராட்ச் கார்டில் தான் ஏதாவது ஆகும், அப்படியே போயிடுச்சுன்னா கூட ஸ்க்ராட்ச் கார்டை மாற்றிட்டு சீக்கிரமாக வந்து போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் எது வந்து போகலாம். நெக்ஸ்ட் ரியல்மி GT60 யூஸ் பண்ணிட்டு இருக்க பல நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, ப்ரோ ரியல்மி UI 7.0 அப்டேட் பண்ணிட்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. நான் அந்த அப்டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் வந்துட்டோன்னே பீட்டா வெர்ஷனில் என்ரோல் பண்ணுறது கூட இன்னும் வரல. ஒரு சில பேர்லாம் என்ரோல் வந்துருச்சு, நான் அப்டேட் பண்ணிடவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கம்யூனிட்டிலாம் போய் ஃபுல்லாக வந்து பாருங்க. பார்த்து முடிச்சிட்ட பிறகு எந்த விதமான இஷ்யூவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு அப்டேட் வந்து பண்ணுங்க. எனக்கு அப்டேட் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னாலும் நான் அப்டேட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு அதில் என்னென்னாலும் நல்லா இருந்துச்சு, எது இதெல்லாம் இஷ்யூ இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் ரியல்மி UI 7.0 வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.